இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பைபிளில் என்னோடு கூட யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். கண்களை மூடி என்னோட பேசும் ஆண்டவரே என்கிற ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுக்கும்படி கேட்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய அடியார் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உருவாக்குகிற வல்லமையுடையதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை அப்பா ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலும், உயிர்ப்பித்தரலும். ஆண்டவரே, நன்மை உண்டாக செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நானே ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஐ ஆம் என்கிற ஒரு வசனங்களின் ஒரு வசனத்தை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். ஐ ஆம் த ரிசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸ்தோத்திரம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னால நாம் நம்முடைய மரணம் சம்பவிக்குமானால் ஸ்தோத்திரம், நாம் மரித்தாலும் என்ன செய்வோம்? பிழைப்போம். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமே ஆனால் நாம் என்றென்றைக்கும் அறியாமலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் செய்வோம் என்பதைத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபருக்குத்தான் உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மகான்கள், எல்லா மகாத்மாக்களுக்கும் 2 நாட்கள் நினைவு கூறப்படுகிறது. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று அவர்களுடைய மரணத்தின் நாள், நினைவு நாள். என்ன ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு நபருக்கு 3வது ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அது அவருடைய உயிர்த்தெழுந்த நாள். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் உயிர்த்தெழுந்த தேவனை, உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் பின்பற்றுகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாளையும் வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, நாம் வாரந்தோறும் கொண்டாடுகிறோம். வருஷத்துக்கு 52 முறை நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு காலை ஆராதனையை தான் நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த நாள், அதோடு கூட ஒவ்வொரு முறையும் அவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் போது நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிற அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நானும் இயேசுவை போல என்ன செய்வேன்? உயிர்த்தெழுவேன் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு 2 கேள்விகள் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, ஸ்தோத்திரம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் இந்த உலகத்தில் மரிப்பீர்கள் என்பதையும் அதற்கு பிற்பாடு நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஆமென். நிறைய பேர் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. ஒரு நாள் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு நாள் நாம் என்ன செய்வோம்? மரிப்போம். அதற்கு பின்பு நாம் என்ன செய்யப்படுவோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். இதை எல்லாரும் அறிந்திருக்கிறீங்களா? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சரி, ஒரு நாள் நாம் மரிப்போம் என்பதையும் அதற்கு பின்பு நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஓகே. இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினால நாம் மரித்தாலும் அதற்கு பின்பு உயிரோடு எழுந்திருப்போம், மகிமையான அந்த உயிர்த்தெழுதலை நாம் அடைவோம் என்பதை எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு நியூ ஹெப்ரைட்ஸ் என்கிறதான ஒரு தீவு கூட்டம். அதுக்கு பெயர் பிற்பாடு இந்த பெயர் வந்தது. அதுக்கு முன்பு அதனுடைய பெயர் வேற. அந்த தீவு கூட்டத்தில் வாழ்கிற மக்கள் நரமாமிச பட்சணிகள், மனிதரை கொன்று சாப்பிடுகிறவங்க. அவங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி 2 மிஷினரிகளை அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த தீவு மக்களுக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி 2 மிஷினரிகள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களை ஏற்றி சென்றதான அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அவர்களை போட்டில் ஏற்றி அந்த 2 பேர் மட்டும் அந்த தீவுக்கு பயணம் பட்டு போகிறாங்க. மற்ற அவர்களை ஏற்றி கொண்டு வந்தவர்கள் அந்த கப்பலில் தங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க. அவர்களுடைய கண் முன்னாலேயே அந்த படகுல ஏறி சென்ற 2 பேரையும் அந்த தீவில் இறங்கின உடனே அந்த தீவார் அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்தது மட்டுமல்ல, அவர்களை எரித்து கொன்று அவர்களை தின்றும் விடுகிறார்கள். இதெல்லாம் அந்த கப்பலில் இருக்கிறவங்க பார்த்து கொண்டிருக்க, தாங்கள் அனுப்பினவர்கள் அங்கே அவர்கள் அவ்விதமாய் ஜீவனை கொடுக்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. துக்கத்தோடு திரும்பி வருகிறார்கள். சில ஆண்டுகள் போனது, ஸ்காட்லாந்து தேசத்தில் நல்ல ஒரு சபையில் போதகராக இருக்கிறதான ஜான் பேட்டன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர், அவர் உள்ளத்தில் இந்த சாட்சியை கேட்ட பொழுது ஒரு பெரிய பாரம். அந்த தீவு மக்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். எப்படியாக நாம் போய் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று அவர் தீர்மானித்தவராக தன்னுடைய சபையில் அதை தெரியப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த சபையில் வயதான ஒரு மூப்பர், பல வருஷங்களாக விசுவாசியாக இருந்த ஒரு மூப்பர் டிக்சன் என்பவர் இந்த பாஸ்டரை அணுகி பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், உனக்கு என்ன எதுவும் கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்குதா? நீ போனால் உன்னையும் அதே போல் கொன்று என்ன செய்ய போட போகிறாங்க, உங்களையும் அதே போல் கொன்று சாப்பிட போகிறாங்க. நீங்கள் இந்த முடிவை எடுக்கணுமா? இதை பரிசீலனை செய்து பாருங்கள். ஏன் நீங்கள் போய் அவ்விதம் அவர்களால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இவரை கடிந்து கொண்டாராம். அந்த டிக்சன் என்கிற சபையின் மூப்பர் அவரை கடிந்து கொண்டிருக்கிறார், கண்டித்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஜான் பேட்டன் என்கிறதான இந்த பாஸ்டர் அவர் சொன்னாராம், அது ஆங்கிலத்தில் இருக்கிறபடி வாசிக்கிறேன், you will die sooner or later to be eaten by worms. It makes no difference to me whether my mortal body is consumed by the cannibals or by the worms. And in the great day my resurrection body will rise as fair as yours in the likeness of our risen Redeemer. அதை தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அந்த பாஸ்டர் அவருக்கு சொன்ன பதில் என்னவென்றால், ஸ்தோத்திரம், சீக்கிரத்திலேயோ இன்னும் கொஞ்சம் காலத்திலேயோ நீரும் சாகத்தான் போறீர். உங்களுடைய உடலை பூமியில் இருக்கிற புழுக்கள் சாப்பிட போகிறது, புழுக்கள் சாப்பிட போகிறது. ஆகையினால நான் மரிக்கும் போது என் உடலை புழுக்கள் சாப்பிடுகிறதோ அல்லது என்ன அந்த நரமாமிச பட்சிணிகள் சாப்பிடுகிறார்களோ அது எனக்கு ஒரு வித்தியாசத்தையும் காண்பிக்கவில்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், மகிமையான உயிர்த்தெழுதலின் நாளில் நீர் எவ்வளவு அழகாய் அந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரின் சாயல்ல உயிர்த்தெழுவீரோ அதே போல என்னுடைய சரீரமும் மகிமையின் சரீரமாய் உயிர்த்தெழும் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஆமென். எப்படியோ ஒரு நாள் நம்ம உடல் எல்லாத்தையும் என்ன ஆண்டவர் வருகை தாமதித்தால் என்ன ஒரு இயற்கையான ஒரு மரணத்தை சந்திப்போமானால் இந்த பூமியில் இருக்கிற புழுதான் என்ன செய்ய போகுது, இந்த உடலை சாப்பிட போகிறது. ஆனால் ஒரு மகிமையின் நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எப்படி சாகிறோம் என்பது அல்ல, நம் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கும் பொழுது அவர் மத்திய ஆகாயத்தில் வருகிற நேரத்தில் கண்ணிமைக்கும் பொழுதுல நாம மறுரூபமாகி ஸ்தோத்திரம் மகிமையின் சாயல் அடைந்தவர்களாக உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு எப்படி மகிமையின் சரீரத்தை உடையவராக இருந்தாரோ அதே போல நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற மாபெரும் நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த நம்பிக்கை
கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவர்களுக்கு இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கேள்வி மனிதனுடைய சரித்திரத்தில் ஒரு கேள்வி பல்லாயிரம் வருஷங்களாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேள்வியை பக்தனாகிய யோபு, ஆபிரகாமுக்கும் முன்பாக வாழ்ந்த பக்தனாகிய யோபு, மோசேக்கும் முன்பாக வாழ்ந்த பக்தனாகிய யோபு இவ்விதமாய் கேட்கிறார். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோபு 14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? அந்த கேள்வி போதும். என்ன 14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இன்னைக்கு உலக மனுஷருக்குள்ள இருக்கிற கேள்வி இது. பல தொன்று தொட்டு தர்க்கம் செய்யப்படுகிற ஒரு கேள்வி இது. விடை ஆராய்ச்சி செய்யப்படுகிற கேள்வி இது. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ என்கிற கேள்வி. எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மம்மிஸ் என்று இருக்கும், இந்த பிரமிடுகளை கட்டி அதில் மரித்து போன அந்த ராஜாக்கள் பார்வோனுடைய உடலை அவர்கள் பதப்படுத்தி 1000 வருஷங்கள் அப்படியே இருக்கும்படி பாதுகாத்து வருகிறார்கள். இன்றைக்கும் அதை பாதுகாத்து வருகிறாங்க. என்ன நம்பிக்கை என்பது, என்ன நம்பிக்கை இல்லை, அந்த உடலையாவது நாம் வச்சு பாதுகாப்போம் என்று சொல்லி அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். சில இடங்களில் நான் அந்த மம்மிஃபை பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த உடல்களை பார்த்திருக்கிறேன். இத்தாலி தேசத்தில் பார்த்திருக்கிறேன். 450-500 வருஷங்களுக்கு முன்னால் செத்து போனவங்களுடைய உடல்கள் அப்படியே பதப்படுத்தப்பட்டு இன்னும் அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அப்படியே இப்போ தான் மரித்து போனவருடைய உடல் போல இருக்கும். அந்த மாதிரி வைத்து பாதுகாக்கப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். நான் என்னுடைய மனைவியும் அமெரிக்க தேசத்துக்கு போயிட்டு இங்கிலாந்துக்கு வரும் பொழுது லண்டனில் அங்கே ஒரு பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிறது. அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் அங்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலையும் உள்ள காரியங்கள் எல்லாம் அவங்க பாதுகாத்து வைக்கிறாங்க. நிறைய காரியங்களை அவங்க பாதுகாத்து பார்வைக்காக வைத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு பகுதி இருக்கிறது, அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறது. அதே போல் அந்த எகிப்து தேசத்துக்கான அந்த பிரிவில் பார்த்தால் 3000 வருஷமாக ஒரு உடலை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். அதை கொண்டு வந்திருக்கிறாங்க, எகிப்தில் இருந்து கொண்டு வந்து அதை வைத்திருக்கிறாங்க. அவர் மரித்து 3000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அதில் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஒரு எந்திரிச்சு அப்படி ஓட போகிற ஒரு நிலையில் குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிற நிலையில் அந்த உடலை அவர்கள் மம்மிஃபை பண்ணி பாதுகாத்து வருகிறாங்க. மனுஷனுக்குள்ள தொன்று தொட்டு இந்த கேள்வி, மனுஷன் செத்த பின் அவன் என்ன செய்வானா? பிழைப்பானா? அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வாட் இஸ் லைஃப்? இஸ் தேர் லைஃப் ஆஃப்டர் டெத்? மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்கிற கேள்வி மனிதனை என்றென்றைக்கும் உள்ளத்தை குடைகிற ஒரு கேள்வியாகவே காணப்படுகிறது. உலகத்தில் பெரிய ஞானிகள் என்று சொல்லப்படுகிற வரிசையில் அழைக்கப்படுகிற கிரேக்க ஞானிகளில் ஒருத்தர் யாருன்னா சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்துட்டு இருந்தேன். அவர் பெரிய ஞானி, கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி. அவர் மரணம் அடைந்தது எப்படி என்றால், அந்த அரசாங்கம் அவரை விஷம் கொடுத்து அவரை கொலை செய்திருக்கிறாங்க, மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அப்படித்தான் அந்த சாக்ரட்டிஸ் மரித்திருக்கிறார். அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக இவர் பேசினாராம். அவர்கள்ட்ட இருக்கிற குறைய அவர் என்ன செய்திருக்கிறார்? சுட்டி காமிச்சிருக்கிறார். இவர் வயதானவரானபடினாலையும் நாட்டில் பெரிய மதிப்பு அவருக்கு இருந்தபடினாலும் அவரை கொடூரமான வேறு விதங்களில் கொலை செய்யாமல் அமைதியான முறையில் அவர் மரித்து போகும்படி ஹெம்லாக் அப்படிங்கிற ஒரு விஷம், அந்த விஷத்தினுடைய பெயர் அதுதான் ஹெம்லாக் அப்படிங்கிற அந்த விஷத்தை அவருக்கு கொடுத்து அவரை குடிக்க செய்திருக்கிறார். இந்த விஷத்தை கலந்து கொடுக்கறதுக்குன்னு டாக்டர் வச்சிருப்பாங்களாம் கிரேக்க நாட்டில். இப்படி தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு அவர் மருத்துவர், விஷம் கொடுப்பவர். என்ன, அவருக்கு அப்படி விஷத்தை கலந்து கொடுத்த பிறகு அந்த மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதில் வாசித்தேன். அந்த விஷத்தை குடித்த பிறகு அவரை நடந்துகிட்டே இருக்க வைப்பாங்க.
ஏன்னா அவர் நடந்தால் தான் அந்த விஷம் வேகமாக தலைக்கு என்ன செய்யும், ஏறும். அப்படிங்கிறதுனால அவரால் முடிந்த மட்டும் நடக்க வைப்பாங்களாம். குடித்த பிறகு முடியலை, அதுக்கு பிறகு முடியலைன்னு சொன்ன பிறகு அவர் படுத்து கொள்ளலாம். பிறகு படுத்திருக்கிற நிலைமையிலே உயிர் போய்விடும். இப்படி இவர் வயதானவர், அந்த சாக்ரட்டிஸ் அவருக்கு விஷம் கலந்து கொடுத்தாச்சு. இவர் நடந்து கொண்டு இருக்கிறார், முடியலை, படுத்துட்டார். இப்போ அவருடைய மாணவர்களில் ஒருத்தர் தான் பிளாட்டோ. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ என்கிற அந்த மாணவர் தான் பிளாட்டோ. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அந்த பிளாட்டோ உட்பட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த பிளாட்டோ அவரிடத்துல விதமாய் கேட்கிறாராம், ஷால் வி லிவ் அகெயின், நாம் மறுபடியும் வாழ்வோமா, நாம் மறுபடி நமக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டாராம். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னாராம், ஐ ஹோப் ஸோ பட் நோ மேன் நோ, நான் அப்படி நம்புகிறேன், ஆனால் மனுஷன் யாருக்கும் அதுக்கு விடை தெரியாது என்று சொல்லி பதில் சொன்னாராம். ஆனால் பிரியமானவர்களே, யோபுவுக்கு அந்த பதில் இருந்தது. யோபு 14:14 அவர் கேள்வி கேட்டார், மனுஷன் செத்த பின் பிழைப்பானா என்று சொல்லி கேட்டார். யோபுனுடைய பதிலை நாம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 25 27 வரை உள்ள வசனங்களிலே யோபு 19, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவருடைய மாம்சமெல்லாம் அழுகி செத்து கொண்டிருக்கிற நிலையில தான் முதல்ல அந்த யோபு கேட்கிறார், மனுஷன் செத்த பின் பிழைப்பான ஆண்டவரே. ஆனால் பிற்பாடு அவரே பதில் சொல்லுகிறார், என் மீட்பர், மை ரிடீமர் லிவ்ஸ், என்னுடைய மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், நானே அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளவு நிச்சயமா அந்த சாக்ரட்டிஸ் மாதிரியா பதில் சொன்னார், ஐ ஹோப் சோ பட் நோ மேன் நோ, நான் அப்படி நம்புறேன், ஆனால் மனுஷன் யாருக்கும் அதை பற்றிய விடை தெரியாதுன்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் பக்தனாகிய யோபு மோசேக்கு முன்னாலே, ஆபிரகாமுக்கு முன்னாலே எல்லாம் வாழ்ந்தவர். அந்த யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் அவர் மண்ணின் மேல் வந்து நிற்பார். ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விடை தெரியும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? பிழைப்பான். ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று பிழைப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் நித்திய அழிவுக்காக, நரகத்திற்காக அவர்களும் என்ன செய்வாங்க? பிழைப்பாங்க. கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா என்பதை கேட்டு பார்ப்போம். ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டாராம். அவர் மனம் திரும்பினார், தேவனுடைய பிள்ளையா மாறினார். அப்போ அவருடைய நண்பர்கள் கேட்டாங்களாம், ஏன் அந்த முடிவை எடுத்த? நம்ம தான் ஏற்கனவே நல்ல ஒரு மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், நீ ஏன் இயேசுவை விசுவாசித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையா மாறிட்டேன்னு சொல்றிய ஏன் என்று சொல்லி கேட்டார்களாம். அதற்கு அந்த சகோதரன் தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் சொன்னாராம், இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சாலை வழியாக போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல வரும் பொழுது அந்த பாதையை 2 பாதையாக பிரிகிறது. ஒன்று இடது பக்கம் போகுது, ஒன்று வலது பக்கம் போகுது. நான் விரும்புகிற இடத்துக்கு இந்த 2 பாதையில் எந்த பாதை போகும்னு எனக்கு தெரியலை. அந்த இடத்துல கேள்வியோடு நிற்கிறேன், இடது பக்கம் போகவா வலது பக்கம் போகவா என்று குழம்பி நிற்கிற வேலையில் அங்கே 2 பேரை பார்க்குறேன். உயிரோடு இருக்கிற ஒருத்தரை பார்க்குறேன், செத்து போன ஒருத்தரையும் பார்க்குறேன். நான் அந்த 2 பேரில் யார்கிட்ட போய் வழி கேட்பேன்? உயிரோடு இருக்கிறவர்கிட்ட தான் வழி கேட்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் காண்பிக்கிற பாதை தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும். ஸ்தோத்திரம். மற்ற எல்லாம் உலகத்தின்
வேற மனிதன் நம்பிக்கை வைத்திருக்கிற யாரானாலும் எதுவானாலும் அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேளாது, ஸ்தோத்திரம், கால் இருந்தும் நடக்காது, கை இருந்தும் செயல்படாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, இதோ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கமிட்டவராய் இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிறவராய் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருக்கே கனம் துதி மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு மரணம் என்ற ஒரு வார்த்தை யாவருக்கும் கசப்பை தருகிறதாக அல்லது பயத்தை தருகிற ஒரு வார்த்தையாகவே காணப்படுகிறது. சரி, அதை பற்றி பேசுகிறதற்கே மனிதன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். இல்லை, ஒரு டேபிளில் உட்காந்து நண்பர்களாக ஒரு காஃபி ஷாப்புக்கோ ஒரு டீ கடையிலையோ போய் பேசுகிறீங்கன்னு வைங்க. எதையோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா, கொஞ்சம் மரணத்தை பற்றி பேசுவோன்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக பரவாயில்லையே பேசலாமே அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் போய் மரணத்தை பற்றி பேசலான்னு சொல்றியே என்று சொல்லி அதை பேச்ச சம்பாஷணைக்கு வரமாட்டார்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் அது அந்த மரணம் ஒரு மிஸ்ட்ரி, ஒரு பெரிய ரகசியமாய் அது காணப்படுகிறது. சரியா? ஓகே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தால் மரணத்தை பற்றி உலகம் பேசுவதற்கு தயங்கலாம். ஆனால் மரணத்தை குறித்தும் அதற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கையை குறித்தும் வேதம் பேசுவதற்கு தயங்கலை. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் அவைகளை குறித்தெல்லாம் நமக்கு அவர் விவரமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு வேதாகம கல்லூரி, அவங்க எல்லாம் இருக்கிறது துபாயிலையும் சவுதி அரேபியாலையும் வேற இன்னொரு நாடு கத்தார், இந்த 3 நாடுகளிலும் இருக்கிற பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்த ஊழியத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு 23 சகோதர சகோதரிகளோடு கூட அவர்களோடு போதித்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு போதிக்கும் பொழுது மார்க்கங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லும்போது, நம்ம இந்திய தேசத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிற இந்து சமயத்தை குறித்து அதில் போதிக்கும் பொழுது அவர்களிட அதை படித்து அவர்களுக்கு போதிக்கும் போது சொன்னேன், அதில் என்ன ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ரட்சிப்புக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை முக்தி என்று சொல்லி முக்தி அடைகிறது என்று சொன்னாலும், பிரியமானவர்களே, அது முக்தியை பற்றி யாருக்கும் அதில் நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் என்லெஸ் ரீபர்த், அதாவது முடிவே இல்லாத மறுபிறவி. இந்த மறுபிறவிக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. இதுதான் அதில் சொல்லி இருக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கைங்க, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். மறுமையை குறித்த அவங்களுடைய நம்பிக்கையே இதுதான். அதனால இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நமக்கு வேதம் திட்டவட்டமாக மறுமையை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்தை குறித்து, பரலோகத்திற்கு போகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. கடந்து செல்லுகிறேன். இந்த சம்பவத்திற்கு வருவோம். இப்போ அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த சம்பவத்திற்கு வரும் பொழுது, அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம் வரைக்கும், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு
பிரச்சனையை பார்க்கிறோம். இந்த ப்ராப்ளம், பிரச்சனை என்ன? வியாதியும். அதை தொடர்ந்து உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது வியாதியா இருந்த அந்த சகோதரனாகிய லாசரு மரித்தும் போகிறான். வியாதியும் அதனால் உண்டான மரணமுமே அங்கே பிரச்சனையாக நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைக்குள்ளே அந்த குடும்பம் கடந்து செல்கிறார்கள். இவர்கள் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும். அவர்களுக்கு தாய் தகப்பன் இருந்ததாக தெரியல. அவர்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. இப்போ ஒரே ஆண் துணை அந்த லாசரு, அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதி வந்த உடனே இந்த சகோதரிமாருடைய உள்ளமெல்லாம் கலங்குகிறது. ஐயோ, சகோதரனுக்கு வியாதியா இருக்கிறானே என்று கலக்கம் அடைகிறார்கள். இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறான். இல்லை, எவ்வளவு தூரம் சீரியஸா இருந்திருந்தா இயேசுவுக்கு சொல்லி அனுப்பி இருப்பாங்க பாருங்க. அவங்களால சமாளிக்க மட்டும் சமாளிச்சுட்டு அங்கு பக்கத்தில் பார்க்கக்கூடிய வைத்தியர்கள் எல்லாம் பார்த்து விட்டு இப்போ ஆள் அனுப்பி இயேசுவின் இடத்துல சொல்லுகிறாங்க, நீ சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அதை கேள்விப்பட்ட பொழுது அப்போ அங்கே ஒரு பிரச்சனையை நாம பார்க்கிறோம். அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்க பிரச்சனைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த பிரச்சனையை அறியாமல் இல்லை. கர்த்தர் அந்த பிரச்சனையை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இவர்கள் சொல்லி அனுப்பலைனாலுமே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். இல்லை, அதனால நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க பிரச்சனை என்ன, உங்க தேவை என்ன, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்திற்குரிய காரணம் என்ன, பயத்திற்குரிய காரணம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ அங்க வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கும் பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பிறகு, தகவல் சொல்லி அனுப்பின பிறகு அவர் இன்னும் 2 நாள் அவர் தங்கினார். இது ஏதோ அங்க அலுவல் இருந்ததுனால இல்லை, அலுவல் இல்லாதிருந்தும் his delay was intentional. அவர் வேண்டும்னே என்ன செய்கிறார்? 2 நாள் தாமதிக்கிறார். வேணும்னு 2 நாள் தாமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் இந்த கேள்வி எழும்பும், ஏன் ஆண்டவரே, உமக்கு தான் தெரியுமே, உங்களால தான் முடியுமே, ஆனால் ஏன் இந்த தாமதம் ஆண்டவரே, ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஆண்டவரே? பிரியமானவர்களே, அங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா மகிமைப்படுவார், தேவனுடைய குமாரனும் அதனால் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய வாழ்வில் சில தாமதங்கள் ஏன், எதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார்? தேவன் மகிமைப்படும்படியாய். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படும்படியாய். இது போல பேசும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியதெல்லாம் என்னவென்றால், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு பதில் சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவது, உம்முடைய உருவச் சிலையை நாங்கள் வணங்குவது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆண்டவர் அப்பவே அந்த சிலையை சுக்குநூறா நொறுங்க பண்ணி இருக்கலாமா? முடியாதா? நொறுங்க பண்ணி இருக்கலாம். ஏதோ நடந்திருக்கலாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். டக்குன்னு அந்த நேபுகாத் நேச்சார் அவருடைய கண்ணு பார்வை இல்லாமல் போயிருக்கலாம். அவங்களுக்கு பயம் உண்டாகும்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கலாம். அல்லது அந்த அக்கினி சூளை டம்முன்னு வெடிச்சு சிதறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் எதுவும் செய்யலை. அவர் வெயிட் பண்ணுறார். என்ன, இந்த 3 பேரையும் கையும் காலையும் கட்டி, அவர்கள் 2 பேர் வீதம், பெரிய பலசாலிகள் 2 பேர் வீதம் தூக்கி கொண்டு வந்து 3 பேரையும் குண்டு கட்டா உள்ள அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்படுகிறது. உள்ள தூக்கி போடுறாங்க. கட்டி தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டவர்கள் அந்த வெப்பம் தாங்காம வெளியவே கருகி விழுந்து என்ன செய்யறான்? செத்து போறான்.
ஆனால் உள்ளே தூக்கி போடப்பட்டவர்களுடைய கட்டுகள் மட்டும் கலன்றது. உள்ளே அவர்கள் விடுதலையாய் உலாவுகிறார்கள். அவர்கள் வஸ்திரம் கருகலை, முடி முதலாய் கருகலை. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவராக அங்கே நான்காவது ஒரு நபர் அவர்களோடு கூட அந்த அக்கினி சொல்லையில உலாவி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏன் அங்கெல்லாம் அந்த அதிசயத்தை செய்யாம அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடுற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கணும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமம் அதனால் அதிகமாய் மகிமைப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் கர்த்தர் மகிமைப்படும்படியாய். ஆமென் சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு தாமதத்தை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்களை பயமுறுத்துகிற அந்த சோதனை எதுவா இருந்தாலும், காரியம் தாமதமாய் தெரிந்தாலும், அங்கே மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அவர் திரும்ப பிரயாணப்பட்டு வருகிறதற்கு 2 நாள் ஆகிறது. அவர் வந்து சேரும்போது லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாள் ஆகிவிட்டது. பரவாயில்லைங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அது போதும். இப்போ அவர் வந்த பொழுது அங்கே 3 பேருக்கு ஆண்டவர் குறிப்பாய் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒன்று, அங்கே உயிரோடு இருக்கிற மார்த்தாள், மரியாள் ஆகிய இந்த 2 சகோதரிகள் உள்ளம் உடைஞ்சு நொறுங்கி போய் சிதறி சின்னாபின்னமான நிலையில் அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. 3வது நபர் மரித்து போன லாசர். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த 3 பேருக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். அதில் 20 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். ஸ்தோத்திரம். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அவன் மரிக்கிறதுக்கு முன்னால அங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், அவன் மரித்த பிறகு அவர் அங்க இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இந்த சகோதரிகளுடைய ஆதங்கம் எல்லாம் என்ன? எப்படியாவது எங்க சகோதரன் உயிரோட கிடைச்சிட மாட்டானா? இயேசு வந்தா அவர் எப்படியாவது சுகமாக்கிடுவாரே. எவீருவின் மகளை எழுப்பினாரே, அவன் குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரே, எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமாக்கினாரே. அவன் வியாதியா இருக்கும் போதே வந்துட்டா அவனை உயிரோட எழுப்பிடுவார், அவனை வியாதியை குணமாக்கிடுவார். ஆனால் இவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை? செத்தாலும் அவனை உயிரோட எழுப்ப முடியுங்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இந்த மார்த்தாளோடு உள்ள சம்பாஷணையை பார்க்கும் பொழுது என்ன அந்த சம்பாஷணையில் பார்க்கிறோம் என்றால், அந்த மரணம், உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழ வைக்க வல்லமையுடையவர், அந்த சத்தியத்தை அவளுக்கு ஆண்டவர் விளங்க வைக்கிறார். அந்த சத்தியத்தை, உண்மையை ஆண்டவர் அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவர் விளங்க வைக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அவ சொல்ற அந்த சம்பாஷணையில் பார்க்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி 23 உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவங்க சத்தியத்தை பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்றாரு. அவ சொல்றா, நான் நம்புறேன், எல்லாரும் உயிர்த்தெழும் போது அவனும் என்ன செய்வான்? உயிர்த்தெழுந்திருப்பான். ஆனா இயேசு சொல்ல வருகிறது என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வான்? பிழைப்பான். அவன் உயிர்த்தெழுகிற கடைசி நாள்ல அல்ல, இன்றைக்கே அவனை என்னால உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை சொல்லிட்டு தான் கேட்கிறார். 26வது வசனத்தில், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவளுக்கு சத்தியம் தெரிகிறது. இயேசு வெறும் வியாதிகளை சுகமாக்க வல்லவர் மட்டுமல்ல, மரித்து போனவனையும் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அவள் விசுவாசிக்கிறாள். இப்போ 28ஆம் வசனத்தில் வரும்பொழுது, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து,
போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால் அவளுக்கு ஒரு தெளிவு உண்டாகுது. இப்போ போய் மரியாள் வீட்டில் துக்கத்தோடு அழுதுட்டு இருக்கிறா, போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ மரியாளுக்கு இயேசு செய்ய வேண்டிய ஊழியம் வருகிறது. 29 அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். மார்த்தாள் இயேசு இருக்கிற இடத்துக்கு கேள்விப்பட்டு வந்தா. ஆனால் மரியாள் எங்கே உட்கார்ந்துருக்கிறா? வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறா. இப்போ இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார்னு மார்த்தாள் போய் மரியாளுக்கு தகவல் சொல்லுகிறார். ஆனால் இயேசு இருந்த இடத்துல என்ன செய்துட்டார்? இருந்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு அவர் என்ன செய்யலை? வரல. வீட்டுக்கு வராமல் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம தேடி வருவார். ஆனால் நாமும் அவரை தேடி என்ன செய்யணுங்க? போகணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அவர் தேடி, அவர்களை தேடி வந்தாருங்க. ஆனால் இவர்களும் அவரை தேடி போக வேண்டியிருந்தது. இன்றைக்கு சிலருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் இருக்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்யட்டும், வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விசுவாசம் என்பது ரெண்டு பக்கத்துலையும் இருக்குது. விசுவாசத்தின் கிரியை ரெண்டு பக்கமும் இருக்குது. அவரும் நம்ம தேடி வர்றார், நாமும் விசுவாசித்து அவரிடத்துல நாம் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாருன்னா நாமும் ஒரு ஸ்டெப் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வைக்க வேண்டும். அவள் போன 31ஆம் வசனம், வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து இவளும் அதே சொல்றா பாருங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் தான், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான். என்றாலும் மார்த்தாள்லையும் மரியாள்லையும் பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். இல்லை, லூக்கா சுவிசேஷத்துலையும் நான் வாசித்தோம் இல்லையா? மார்த்தாள் வந்து பற்பல வேலைகளை செய்கிறதுல கவனமாக இருந்தா, இயேசு உபசரிக்கிறதுல கவனமாக இருந்தா. மரியாளோ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரே குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பெண்களாக இருக்கட்டும், பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவள் எதையும் ஒரு ரீசன் பண்ணி பார்க்கிறவ. ஆனால் மரியாள் அப்படி இல்லை, ரொம்ப இமோஷனல். இவளுக்கு தேவை சத்தியம் அல்ல, அந்த இடத்துல இவளுக்கு தேவை ஆறுதல். ஆமேன் சொல்லலாமா? அவளுக்கும் ஆறுதல் தேவையானாலும் சத்தியத்தை சொல்லும் போது அவன் மனக்கண் என்ன செய்யுது? திறக்குது. ஆனால் இவளோ வெரி இமோஷனல் டைப். அழுது 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 கண்ணெல்லாம் பொங்கி வீங்கி போய் இருக்கிறா. இன்னும் தாங்க மாட்டாம இயேசுவை பார்த்த உடனே கூடுதல் கொஞ்சம் அழுகிறாள். இவளுக்கு தேவை அந்த கம்பேஷன், இவர் காட்டுகிற மனதுருக்கம். சிலருடைய வாழ்க்கையில் சத்தியம் தேவை, சிலருடைய வாழ்க்கையில் என்ன தேவை? அன்பும் அந்த மனதுருக்கமும் தேவை. சத்தியத்தால் தொடப்படாதவர்களை மனதுருக்கம், அன்பு என்ன செய்யும்? தொடும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரங்களில் மனதுருக்கத்தால், சத்தியம்தான் அவங்களுக்கு தேவைன்னா மனதுருக்கம் அவங்களுக்கு தேவையில்லை, சத்தியம்தான் அவங்க கண்ணை திறக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? இங்கே அவளுக்கு கர்த்தர் மனதுருக்கத்தை காண்பிக்கிறார். அழுகிற அவளோடு சேர்ந்து, அழுகிற பிற யூதர்களோடு சேர்ந்து இயேசுவும் என்ன செய்கிறாருங்க? அந்த இடத்துல அழுகிறார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விடுறதை பார்த்து அந்த யூதர்கள் சொல்றாங்க, பாரு இவர் எவ்வளவு அந்த லாசருவை நேசித்தார் பார் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம மூன்றாவது அவர் யாருக்கு ஊழியம் செய்யணும்? லாசருவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். லாசருவுக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. ஆமென் சொல்லாம அவன் மரித்து போனா 4 நாள் ஆச்சு, கல்லறைக்குள்ள வச்சாச்சு. 38ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்த. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள்.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஸ்தோத்திரம். மறுபடியும் அவளுக்கு சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார். என்ன? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியா அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த லாசருவுக்கு ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி நமக்கு ஊழியம் செய்கிறார். அவர் மனதுருக்கத்தினால் நமக்கு ஊழியம் செய்கிறார். எங்கே அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஊழியம் செய்யணுமோ அங்கே அவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை அனுப்பி ஊழியம் செய்கிறார். அநேக தெய்வ மனிதர்கள் சொல்லுகிறது, குறிப்பாக மேத்யூ ஹென்றி என்ற கமெண்டேட்டர், வேதாகமத்தை குறித்த விளக்க உரை எழுதியிருக்கிற இந்த மேத்யூ ஹென்றி குறிப்பிடும்போது சொல்லுகிறார், அந்த கல்லறை முன்னால் ஆண்டவர் இயேசு நின்று லாசருவேன் பேரை மட்டும் சொல்லாமல் வெறுமனே வெளியே வான்னு மட்டும் சொல்லியிருந்தா அந்த கல்லறைக்குள்ள எவ்வளவு பேர் வைக்கப்பட்டாங்களோ அத்தனை பேருமே என்ன செஞ்சிருப்பாங்க? வெளியே வந்திருப்பாங்கன்னு சொல்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது பிரியமானவர்களே. அது உண்மை. ஆண்டவர் குறிப்பிட்டு பேரை சொல்லி அழைக்கிறார். லாசருவே, வெளியே வா என்று அழைக்கிறார். அவரை லாசருவை உயிரோடு எழுந்திருக்க பண்ணின அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இதனால அந்த லாசரு வெளியே வந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மறுபடியும் அந்த 25, 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த அதிகாரம் வல்லமை உடைய ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். நீங்கள் எல்லாரும் மரித்தாலும் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. ஆமென் சொல்லலாமா? உயிரோடு இருப்பீங்கன்னா அவர் வருகையின் போது என்றென்றைக்கும் அறியாமலும் நாம் இருப்போம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு வைத்து போகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன? ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ், நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன்? சதா காலமும் இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தம். இது இன்னொரு வாக்கு தத்தம், என்னை விசுவாசிக்கிறவன் நீங்கள் மரித்தாலும் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் என்கிற வாக்கு தத்தம். நமக்கு இருக்கிற நம்பிக்கைகளில் எல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நான் உயிர் தெழுவேன் என்கிற நம்பிக்கை. ஸ்தோத்திரம், நான் மறுமையில் கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் உயிர் வாழ்வேன், ஆளுகை செய்வேன் என்கிற நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தாயும் ஒரு சிறு பிள்ளையும், சமீபத்தில் தான் அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் மரித்து போயிட்டார். அப்போ அவங்க அப்பாவுடைய மரணத்தை குறித்து அந்த சிறு பிள்ளையும் அந்த தாயுமா பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் சொல்லியிருக்கிறா, ஆண்டவர் அனுப்பி என்ன செஞ்சிட்டார்? கூப்பிட்டுக்கிட்டார் அப்பாவை அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்லியிருக்கிறாள். அப்போது சொல்லிட்டு அவள் அதை விவரித்து சொல்லியிருக்கிறா. ஸ்தோத்திரம், ஒரு நாள் உனக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? இதே மாதிரி கூப்பிட்டு அனுப்பிடுவார். நாமும் என்ன செய்யணும்? போகத்தான் வேணும். ஆனால் எப்போன்னு தான் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த தாய் அந்த மகளிடத்தில் சொன்னாலாம். இப்போ உடனே அந்த மகள் புத்தியாய் அந்த மகள் சொன்னாலாம், அம்மா, எப்போன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளையும் ஆண்டவர் அனுப்பி ஒரு நாள் என்ன செய்வார்? கூப்பிட்டுக்கிடுவார் இல்லையா? அது எப்போன்னு நமக்கு தெரியாது இல்லை. திடீர்னு எப்போயாவது இருந்துட்டா நம்ம ஆயத்தமாக இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்வோம்? பெட்டி படுக்கையெல்லாம் என்ன செய்வோம்? ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறு பிள்ளை தாயின் இடத்துல சொன்னாலாம். லெட் ஸ்டார்ட் பேக்கிங். நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்போ வந்தால் என்ன,
நம்மளை கூப்பிடுறதுக்கு எப்போ வந்தாலும் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருப்போம்ல அப்படின்னு சொன்னாலும், என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மகிமையான உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற நாம், மகிமையான உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்திருக்கிற நாம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்ம அழைத்து கொண்டு போவதற்கு எப்போ வந்தாலும் நாம் பேக் பண்ணி எப்படி இருக்கணுங்க, ரெடியாக இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? நம்ம பேக் பண்ணி ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் இப்படி போட்டிருக்கிறேன், ஸ்டார்ட் பேக்கிங். இன்னையிலேருந்து என்ன செய்யுங்க, நம்ம எல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கே பேக் பண்ணுவோம். அந்த டெலிவரி டேட் வருது, மருமகளுக்கு எல்லாம் பார்க்கும்போது என்ன, அந்த டெலிவரி டேட் வருது, இன்னொரு 2 வாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், பிரசவம் இருக்கலாம். 2 வாரம் டேட்டு சொல்லியிருக்கிறாங்க. 1 மாதம்னு வைங்களேன், 1 மாதம் இருக்குதுனாலும் 1 மாதத்துக்கு முன்னாலே கூட டெலிவரி என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போது அந்த தாய்மார் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைக்கு உரிய காரியத்தெல்லாம் பேக் பண்ணி ஒரு பையில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரெடியாக வச்சுருப்பாங்க. என்ன டக்குன்னு பிரசவ வலி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த சோப்பை கொண்டா, அந்த துணியை கொண்டா, அதுக்கு பிறகு இந்த பெட்டியை கொண்டா, அது இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன இருக்காது, நேரம் இருக்காது. டக்குன்னு வலி வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும், எடு பைய எடு, தூக்கு, ஆட்டோ கூப்பிடு அல்லது வேனை கூப்பிடு, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு முந்தைய பேக் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க, டெலிவரிக்கு தேவையான எல்லாத்தையும், குழந்தைக்கு வேண்டியதான வயிற்று மூடி உட்பட என்ன துணி இனி எல்லாத்தையும் பேக் பண்ணி அது ஒரு பேக் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படித்தான் மகிமையின் உயிர்த்தெழுதலை நம்பிக்கையை உடைய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பேக் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை என்ன செய்யலாம், இருக்கலாமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் உயிரோடு இருக்கும்போதே ஆண்டவருடைய வருகை வந்துடும்னு நாம் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறவங்க? ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே சீக்கிரம் வாரும், இயேசுவே சீக்கிரம் வாரும். ஸ்தோத்திரம். எங்கள் அம்மாலாம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே என் காலத்திலே என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க ஆண்டவர், இன்னும் அவங்க காலம் முடியலை, கர்த்தர் வச்சிருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நம்முடைய நம்பிக்கையும் அதுதான், எங்கள் காலத்திலே என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அப்படியே நடக்கட்டும். என்ன அப்போ நம்ம பேக் பண்ணி ரெடியாக இருக்கணுமா வேண்டாமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பேக்கிங். இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க. இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடாமல் என்ன 2 நினைவுகளாக குந்தி இருக்கிறவங்க, இயேசுதான் ஆண்டவர்னு தெரியுது, ஆனால் இந்த உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், உலகத்தின் சிற்றின்பங்களும் வேணும், ஆசாபாசங்களும் வேணும், இயேசுவும் வேணும்னா முடியாது. ஒருத்தர் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும்னு ரெட்ட வாழ்க்கை மதில் மேல் பூனையாக இருக்காதீங்க. ரட்சிக்கப்படுங்க. வசனம் சொல்லுகிறது, இன்றைய ரட்சண்ய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு இயேசுவுக்கு கொடுத்து என்ன முழுசா இயேசு பக்கம் வந்துருங்க. இன்னும் அந்த பக்கத்திலே இருக்கிறவங்க இந்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிருங்க, இயேசு பக்கத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்டார்ட் பேக்கிங். ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க. பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா, பின்மாற்றத்தில் இருந்து வந்துருங்க, இயேசு பக்கம் வந்துருங்க. ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். 2வது, ஸ்டார்ட் பேக்கிங். லிவ் யுவர் லைஃப் வெல். உங்களுடைய வாழ்க்கையை நன்றாய் வாழுங்கள். அல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழுங்க. அன்றாடம் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்க. நான் எழுதி வச்சிருக்கிறது சொல்கிறேன், ஜெபத்தோட ஆண்டவர் தந்த அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஃபுல்ஃபில் யோர் டே டு டே டியூட்டிஸ் ரெகுலர்லி. அன்றன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் கடமைகளை கிரமமாய் செய்கிறவர்களாக வாழுங்க. டு நாட் ப்ரோக்ராஸ்டினேட்.
ஒத்தி போடாதீங்க, நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு உங்களுடையது இல்லை. ஸ்தோத்திரம். ஐயோ நான் இந்த கடமையை செய்யாம வந்துட்டேனேன்னு நீங்க அங்கலாய்க்க கூடாது. அன்னன்னைக்கு நீங்கள் ஒரு தாயாய், ஒரு தகப்பனாய், ஒரு கணவனா, ஒரு மனைவியா, பிள்ளையா, பெற்றோரா நீங்கள் செய்ய வேண்டிய அன்றன்றைக்கு உள்ள கடமைகளை அன்றன்று செய்து முடியுங்கள். அல்லேலூயா. ஒரு அலுவலகத்தில் தான் வேலை செய்தாலும் அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிங்க. வேலையை நிறைவேற்றாம, கடமையை நிறைவேற்றாம நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு குறை உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி அன்றன்றைக்குள்ள உங்கள் கடமையை நிறைவேற்றி முடியுங்கள். பிறருக்கு சேவை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் யாருக்காவது ஒருத்தருக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சி டெய்லி யாராவது ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? இது உங்களுடைய கடமைகள் நீங்களாக அதற்கு அப்பால் வெளியே இன்னொரு நபருக்கு நான் பிரயோஜனமாய் இந்த உதவியை செஞ்சேன், அவங்கள்ட்ட இந்த ஒரு இரக்கம் காட்டினேன், அவர்களுக்காக நான் சந்திச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இப்படி பிறருக்கு ஒருத்தருக்காவது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, சேவை செய்வதற்கு பாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள். அதர்ஸ், பிறர்கிட்ட அன்பாருங்கள். சரி, அடுத்து ஸ்டார்ட் பேக்கிங். ஒன்று, ரட்சிக்கப்படுங்க. இரண்டாவது, நன்றாய் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். மூன்றாவது, ஸ்டோர் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். போகிற அந்த இடத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. என்ன பொக்கிஷம்? ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது பணத்தை தான் குறிப்பிடுகிறார். உங்களுடைய பணம் ஆண்டவருக்கு கொடுங்க. அல்லேலூயா. கிவ் டு காட். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேரட்டும். இங்கே நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது உங்கள் கணக்கில் எங்கே வரவு வைக்கப்படுகிறது? பரலோகத்தில் வரவு வைக்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் ட்ரெஷர்ஸை குறித்து தான் சொல்கிறார். பூமியில் பூச்சியும் துருவும் அதை என்ன செய்யும்? கெடுத்துரும். திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். உங்கள் பொக்கிஷங்கள் திருடப்படாத இடம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். வின் சோல்ஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பேக்கிங். ஊழியம் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஒரு 25 சகோதரிகள் வருகிறாங்க ஊழியத்துக்கு போகிறதுக்கு. சந்தோஷமாக இருக்குது. மற்ற எல்லாரும் அதில் வராததுனால நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லலை. உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல, என்ன குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, என்ன ஆத்துமாக்களுக்காய் ஜெபித்து சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிறதற்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆத்துமாக்களை உங்களுக்கு சொந்தமாக்கி தருவாராக. கண்களை மூடி நாம ஜெபம் செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஓ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி அந்த பல்லவியை நாம பாட போகிறோம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும்
அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இரட்சகர், இயேசுவே வைத்தியர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உயிர் தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரகா தரா பலாரா கத்துலரு பூஷம் பலா திரா பலா பரபா இமஹம் பலா துரபா ஈடாரா பாபா பாபா இமஹம் பலா துரபாரா கரபா பூரா பலா கரபா திஷம் பலாரா திரா பலா பரபா மம மனர பல பல பர பரபா மம மக்கர கதுலர பதி கதுலர பஷபல திரா பல பல பரபா மம மனர பல கலலக துரமனர பல கரகதி ஷபல திரா பல பரபா. நல்ல நல்ல இன்னும் கை தட்டி ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ரா தா 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 ரா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சர்வவல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறீங்கப்பா. அது வியாதியோ மரண பயமோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரச்சனை எதுவானாலும் என் தேவனே ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் நீர் அதிகமாய் மகிமைப்படும்படி தாமதங்கள் காணப்பட்டாலும், வாக்குத்தத்தம் இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆனால் தாமதம் இருக்கிறதே ஏனப்பா என்கிற கேள்விகள் இருந்தாலும் அப்பா நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, உம்முடைய மனதுருக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமான உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே நம்பிக்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்பதற்கு ஆண்டவரே, எப்பொழுதும் பேக் பண்ணி நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்பதற்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே. ஒருவரும் அப்பா உம்முடைய வருகையில ஐயோ நான் எதிர்பாராத நேரத்தில் அவர் வந்துட்டாரே, நான் கைவிடப்பட்டு போனேனேன்னு ஒருவரும் ஆண்டவரை காணப்படாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் பேக் பண்ணி ஆயத்தமா இருக்க ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு ஒரு மனம் திரும்பின நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தோடு அப்பா இயேசுவுக்காக வாழ, இயேசுவை முழுவதும் ஆண்டவரே பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுத்தவர்களாய் கடந்து செல்ல உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது நாங்கள் பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவரே பிறரிடத்தில் அன்பாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க உதவி செய்யும் அப்பா. உமக்கு இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.